வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். நாட்டின் இளைஞர்கள்தான் இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்துக்கான உத்தரவாதம். 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அகமதாபாத் விமான விபத்துக்கு இன்ஜின் ஷட்டவுன் ஆனதே காரணம், முதற்கட்ட அறிக்கையில் தகவல். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது ஜூலை 21ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் தர வேண்டும், தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையில் இதுவரை 77,34,937 பேர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். முதல்வர் மு.க. ஸ்டாலின் தகவல். தமிழகத்தின் செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சேர்ப்பு. திருமலா பால் நிறுவன கருவூல மேலாளர் நவீன் தற்கொலை செய்து கொண்டதாகவே தெரிகிறது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தகவல். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி வகுப்பறைகளில் வடிவல் இருக்கைகளை அமைக்க பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தல். மாநில ஆளுநர்களின் அதிகாரங்களில் முதல்வர்களின் தலையீடு இருக்கக்கூடாது. மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேட்டி. அனைவரும் புத்தகங்கள் படிக்க வேண்டும், நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக ஜூலை 27, 28ஆம் தேதிகளில் தமிழகம் வருகை. அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூரில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். 3 முக்கிய தீவிரவாதிகள் AI தொழில்நுட்பம் மூலம் கைது. மாறு வேடத்தில் இருந்தபோது பிடிபட்டதாக டிஜிபி விளக்கம். திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயிலில் எடப்பாடி பழனிசாமி நள்ளிரவில் சுவாமி தரிசனம். மதுரை, கோவை, சேலம் மாவட்டங்களில் விளையாட்டு கட்டமைப்பை மேம்படுத்த 64 கோடி ரூபாயில் பணிகள் தொடக்கம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். உங்களுக்காக நான் இருக்கிறேன், எனக்கு வேறு எவருமில்லை. பாமக தொண்டர்களுக்கு அன்புமணி உருக்கமான கடிதம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி.